ஆகாய் ஆகமம் அதிகாரம் 1. தாரியுஸ் மன்னனின் 2ஆம் ஆட்சியாண்டில் 6ஆம் மாதத்தின் முதல் நாளன்று யூதாவின் ஆளுநன் சலாத்தியேலின் மகனாகிய சொரொபாபெலுக்கும் தலைமை குருவாகிய யோசதேக்கின் மகன் யோசுவாவுக்கும் இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாய் அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. சேனைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவருடைய இல்லத்தை மீண்டும் எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இன்ன மக்கள் சொல்லுகிறார்கள். அப்போது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாய் ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது: இந்த இல்லம் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருப்பதற்குரிய காலம் வந்துவிட்டதோ? ஆதலால் இப்பொழுது சேனைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நேர்ந்தவற்றை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் விதைத்ததோ மிகுதி, அறுத்ததோ கொஞ்சந்தான். நீங்கள் உண்ணுகிறீர்கள், ஆனால் வயிறு நிரம்புகிறதில்லை. நீங்கள் நீர் அருந்துகிறீர்கள், ஆயினும் தாகம் தணிவதில்லை. நீங்கள் உடுத்திக் கொள்ளுகிறீர்கள், ஆயினும் குளிர்விட்ட பாடில்லை. கூலி வாங்குகிறவனும் வாங்கிய கூலியை பொத்தலான பையிலேயே போட்டு வைக்கிறான். உங்களுக்கு நேர்ந்தவற்றை சிந்தித்துப் பாருங்கள் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். மலைகளுக்கு போய் மரங்கள் கொண்டு வாருங்கள், கோயில் கட்டுங்கள். அங்கே நாம் மகிழ்ச்சியுடன் குடிகொள்வோம், மகிமை பெறுவோம் என்கிறார் ஆண்டவர். மிகுதியாய் கிடைக்கும் என்று நீங்கள் காத்திருந்தீர்கள், ஆனால் கொஞ்சம்தான் கிடைத்தது. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தபோது அதையும் நாம் ஊதிவிட்டோம். ஏன் தெரியுமா? ஏனெனில் நமது இல்லம் பாழாகி கிடக்கும் போது உங்களுள் ஒவ்வொருவனும் தன் வீட்டின் மேல் கருத்தாயிருக்கிறான். ஆதலால் தான் வானமும் உங்கள் மேல் மழை பெய்யாமல் நிறுத்திவிட்டது, நிலமும் தன் விளைவை கொடுக்க மறுத்தது. மேலும் நாட்டின் மீதும் மலைகள் மீதும் கோதுமை மீதும் புதிய திராட்சை இரசத்தின் மீதும் எண்ணெய் மீதும் நிலம் விளைவிப்பது அனைத்தின் மீதும் மனிதர் மீதும் கால்நடைகள் மீதும் உழைப்பின் பலன் எல்லாவற்றின் மேலும் வறட்சியை வரச் செய்திருக்கின்றோம். அப்பொழுது சலாத்தியேலின் மகன் சொரொபாபெலும் தலைமை குருவாகிய யோசதேக்கின் மகன் யோசுவாவும் மக்களுள் எஞ்சியிருந்தவர் யாவரும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினரான ஆகாயின் வார்த்தைகளுக்கும் செவிமடுத்தனர். மக்களோ ஆண்டவரின் திருமுன் அஞ்சினர். அப்போது ஆண்டவரின் தூதுவரான ஆகாய் மக்களிடத்தில் பேசி, நாம் உங்களோடு இருக்கிறோம் என்கிறார் ஆண்டவர் என்னும் ஆண்டவருடைய தூதுரையை அவர்களுக்கு அறிவித்தார். அப்போது ஆண்டவர் யூதாவின் ஆளுநன் சலாத்தியேலின் மகனான சொரொபாபெலின் உள்ளத்தையும் தலைமை குருவாகிய யோசதேக்கின் மகன் யோசுவாவின் உள்ளத்தையும் மக்களுள் எஞ்சியிருந்தவர்கள் அனைவருடையவும் உள்ளத்தையும் கிளர்ந்தெழும்படி செய்தார். அவர்களும் கிளம்பி தங்கள் கடவுளாகிய சேனைகளின் ஆண்டவருடைய இல்லத்தை கட்டத் தொடங்கினார்கள். அன்று 6ஆம் மாதத்தின் 24ஆம் நாள். ஆகாய் ஆகமம் அதிகாரம் 2. மன்னன் தாரியூசின் 2ஆம் ஆட்சியாண்டில் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது: யூதாவின் ஆளுநன் சலாத்தியேலின் மகன் சொரொபாபெலிடமும் தலைமை குருவாகிய யோசதேக்கின் மகன் யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய்ச் சொல்ல வேண்டியது: இந்த கோயிலின் முன்னைய மகிமையை கண்டவன் எவனாகிலும் உங்கள் நடுவில் இருக்கிறானா? இப்போது இது உங்களுக்கு எத்தன்மைத்தாய் தோன்றுகிறது? உங்கள் கண்களுக்கு இது ஒன்றுமில்லாதது போல தோன்றுகிறதல்லவா? ஆயினும் சொரொபாபெலே, தைரியமாயிரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவாகிய யோசதேக்கின் மகனான யோசுவாவே, தைரியமாயிரு. நாட்டு மக்களே, நீங்கள் அனைவரும் தைரியமாயிருங்கள் என்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து வேலை நடத்துங்கள், நாம் உங்களோடு இருக்கிறோம் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களோடு நாம் செய்த உடன்படிக்கையின்படி உங்கள் நடுவில் நமது ஆவி குடிகொண்டிருக்கிறது. நீங்கள் அஞ்சாதீர்கள், ஏனெனில் சேனைகளின் ஆண்டவர் சொல்லுகிறார்: இன்னும் கொஞ்ச காலத்தில் நாம் மறுபடியும் விண்ணையும் மண்ணையும் நீரையும் நிலத்தையும் அசைப்போம். மக்களினங்கள் அனைத்தையும் திகைக்கச் செய்வோம். அப்போது எல்லா மக்களினங்களின் செல்வங்களும் இங்கே வந்து குவியும். இந்த இல்லத்தை நாம் மகிமையால் நிரப்புவோம் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். வெள்ளியும் நமக்குரியது, பொன்னும் நமக்குரியதே என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். இந்த இல்லத்தின் பின்னைய மகிமை முன்னைய மகிமையினும் மிகுதியாயிருக்கும் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நாம் சமாதானத்தை அருளுவோம் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். மன்னன் தாரியூசின் 2ஆம் ஆட்சியாண்டில் 9ஆம் மாதத்தின் 24ஆம் நாள் இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது: சேனைகளின் ஆண்டவர் பின்வரும் காரியங்களை பற்றி தீர்மானத்தை சொல்லும்படி அர்ச்சகர்களிடம் போய் கேள்.
ஒருவன் தன் மேலாடையின் முனையில் அர்ச்சிக்கப்பட்ட இறைச்சியை முடிந்து எடுத்துக்கொண்டு போய் அத்துணி நுனியால் அப்பத்தையோ இறைச்சியையோ திராட்சை இரசத்தையோ எண்ணெயையோ வேறெந்த உணவுப் பொருளையோ தொடுவானாகில் அவை அர்ச்சிக்கப்படுமோ என்று கேள் என்றார். அவ்வாறே கேட்க அர்ச்சகர்கள் இல்லை என விடை பகர்ந்தனர். அப்போது ஆகாய், பிணத்தை தொட்டதனால் தீட்டுப்பட்ட ஒருவன் இவற்றுள் ஒன்றை தொடுவானாகில் அது தீட்டுப்பட்டதாகுமா என்று கேட்டார். அதற்கு அர்ச்சகர்கள் ஆம், தீட்டுப்பட்டதாகும் என்றனர். அப்போது ஆகாய் அவர்களிடம் சொன்னார், அதே போலத்தான் நம் திருமுன் இந்த மக்களும் இந்த இனத்தாரும் என்கிறார் ஆண்டவர். அவ்வாறே அவர்கள் உழைப்பின் பலன் ஒவ்வொன்றும் அவர்கள் ஒப்புக் கொடுக்கும் பொருளும் தீட்டுப்பட்டவை. இன்றிலிருந்து என்ன நேரிடப் போகிறது என்பதை எண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய திருக்கோயிலில் கல்லின் மேல் கல் வைக்கப்படுவதற்கு முன் நீங்கள் இருந்த நிலைமை என்ன? நீங்கள் 20 மரக்காலுக்கு மதிப்பு போட்டு வந்து பார்க்கையில் 10 தான் இருந்தது. பழம் பிழியும் ஆலைக்குள் வரும்போது 50 குடம் இரசத்துக்கு மதிப்பு போட்டபோது 20 தான் இருந்தது. உங்களையும் உங்கள் உழைப்பின் பலன்களையும் வெப்பக் காற்றாலும் நச்சுப்பனியாலும் கல் மழையாலும் நாம் அழித்தோம். ஆயினும் நீங்கள் நம்மிடம் திரும்பி வரவில்லை என்கிறார் ஆண்டவர். இன்றிலிருந்து, அதாவது ஆண்டவரின் திருக்கோயிலுக்கு அடிப்படையிட்ட நாளான 9ஆம் மாதத்தின் 24ஆம் நாளிலிருந்து என்ன நேரிடப் போகிறது என்பதை எண்ணி பாருங்கள். இனியும் விதை களஞ்சியத்திலேயே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் பலன் தராமல் போகுமோ? பாருங்கள், இன்று முதல் நம் ஆசீர் உங்கள் மேல் இருக்கும். மாதத்தின் 24ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறையாக ஆகாய்க்கு அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநனாகிய சொரோபாபெலுக்கு கூறு, நாம் விண்ணையும் மண்ணையும் ஒருங்கே அசைக்கப் போகிறோம். அரசுகளின் அரியணையை கவிழ்க்கப் போகிறோம். புறவினத்தாருடைய அரசுகளின் ஆற்றலை அழிக்கப் போகிறோம். தேர்களையும் அவற்றில் ஏறி போகிறவர்களையும் வீழ்த்துவோம். குதிரைகளும் அவற்றில் ஏறிச் செல்பவர்களும் ஒருவரால் வெட்டி வீழ்த்தப்படுவர். சேனைகளின் ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் சலாத்தியேலின் மகனான நம் ஊழியன் சொரோபாபெலாகிய உன்னை தேர்ந்தெடுப்போம் என்கிறார் ஆண்டவர். உன்னை அரச கணையாழியாய்ச் செய்வோம், ஏனெனில் உன்னையே நாம் தேர்ந்து கொண்டோம் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர்.